அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 3/1/2026 மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் மறையும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். நெருங்கியவர்களின் உதவியானது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் என்றாலும் ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 4இல் சஞ்சரிப்பதும்
6இல் ராகு 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருட்தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக சில காரியங்களை செயல்படுவீர்கள். அது உங்களுக்கு வீண் பிரச்சனையை உண்டாக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்க இடையூறுகள் ஏற்படும். தேவையற்ற தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளி பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் மறையும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக மற்றவர்கள் வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.